கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். அந்த சூழ்நிலைய நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றது தான் முக்கியம். பல நேரத்துல நம்ம பயத்தாலேயோ தோல்வியாலேயோ மன உளைச்சல்ல கடவுளை நம்ம திட்ட ஆரம்பிச்சிடுறோம். ஆனா எல்லா சூழ்நிலையிலையும் கடவுளுக்கு நன்றி சொன்னா எல்லாமே மாறிடும். அதுக்கு காரணம் கடவுள் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? எல்லா சூழ்நிலையிலையும் கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா? ஒரு பாலைவன பகுதியில ஒரு குருவி இருந்தது. அதுக்கு திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையினால உடல் நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. அதுக்கு உணவு தேடுறது, தண்ணி தேடுறது எல்லாமே கஷ்டமா இருந்தது. அது என்ன பண்ணுமா, தினமும் புலம்பிக்கிட்டே இருக்குமா தன்னுடைய சூழ்நிலைய நினைச்சு. எப்பயுமே கவலையோடையும் சோர்வோடையும் இருக்குமா. ஒரு நாள் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு வெள்ளையான புறா பறந்து போயிட்டு இருந்தது. அந்த புறா கிட்ட கேட்டுச்சான், நீ எங்க போற அப்படின்னு இந்த குருவி. அந்த புறா சொல்லிச்சான், நான் பரலோகத்துக்கு போறேன். அப்ப இந்த குருவி சொல்லிச்சான், இன்னும் எவ்வளோ நாள் நான் கஷ்டப்படணும் அப்படின்னு அங்க கடவுள்கிட்ட கேட்டு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு. இந்த புறா பரலோகத்துக்கு போய் அங்க ஒரு தேவதூதனை பார்த்து இந்த குருவியை பத்தி கேட்டுச்சான். அந்த தேவதூதன் சொன்னாரா, இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த குட்டி பறவை இந்த நிலைமையில தான் இருக்கணும். அப்ப இந்த புறா கேட்டுச்சான், அந்த குட்டி பறவை என்னை நம்பி கேட்டுட்டு வர சொல்லுச்சு, ஆனா இதை நான் எப்படி போய் சொல்லுவேன்? அப்ப அந்த தேவதூதன் சொன்னாராம், அந்த குட்டி பறவைய தினம் தினம் கடவுளுக்கு நன்றி சொல்ல சொல்லு, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது போதும்னு. இந்த புறா அந்த குட்டி பறவை கிட்ட போய் சொல்லிச்சான், நான் மேல இருந்து கேட்டுட்டு வந்த சந்ததி என்னன்னா, நீ கடவுளுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் நன்றி சொல்லணும் அப்படின்னு. அன்னையில இருந்து அந்த குட்டி பறவை பசியா இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லிச்சான், தாகமா இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லிச்சான். 1-2 நாட்கள்ல அந்த குட்டி பறவையோட சிறகுகள் எல்லாம் விழுந்து புதுசா முளைக்க ஆரம்பிச்சுச்சான். திடீர்னு அதுக்கு உடம்புல ஒரு புது சக்தி வந்த மாதிரி அது உணர்ந்துச்சான். ஒரு நாள் பார்த்துச்சான் வானத்தை நோக்கி, மேகங்கள் திரண்டு மழை பெய்து அந்த பாலைவனம் அப்படியே புது செடிகளையும் கொடிகளையும் கொடுத்துச்சாம். இந்த பறவை அழகா மாறினதோட அதோடைய சூழ்நிலையும் மாறிடுச்சாம். 10 நாளைக்கு அப்புறம் அந்த வெள்ளைப்புறா அதே பாலைவன பகுதி வழியா வந்து இந்த குருவிக்கு ஏற்பட்டிருக்க மாற்றத்தை பார்த்துச்சு. அந்த புறா பரலோகத்துக்கு போய் அந்த தேவதூதன்கிட்ட எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சு. நீங்க 10 வருஷம் அந்த குட்டி பறவை கஷ்டப்படும்னு சொன்னீங்கல்ல, இப்ப எப்படி இப்படி மாறிச்சு 10 நாள்லன்னு கேட்டுச்சு. அப்ப அந்த தேவதூதன் சொன்னானா, இதுக்கு முன்னாடி இந்த குட்டி பறவை எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்போ அது எல்லா சூழ்நிலையிலையும் கடவுளுக்கு நன்றி சொல்றதுனால அந்த சூழ்நிலையே மாறிடுச்சு. அதோடைய சாபமும் உடஞ்சிருச்சு. நமக்கும் விடுதலை வேணுமா, நிம்மதி வேணுமா, நம்ம கடவுளை எல்லா சூழ்நிலையிலையும் நினைச்சு நன்றி சொன்னாலே போதும், எல்லாமே மாறிடும். அடுத்த கதையில் சந்திப்போம்.